Hello everyone. Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நாங்கள் நோன்பு காலத்தில் சஹர் டைமில் ஈஸியாக செஞ்சு சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு கறி தான் பார்க்க போகிறோம். இந்த கறியை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது வந்து பீஃபை வச்சு நான் ஒரு டெவல் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் நல்ல உரப்பாக நல்ல டேஸ்டியாக இந்த கறி இருக்க போகுது. வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு பீஃப் எடுத்துக்கொள்ளணும். இந்த பீஃபை வந்து சின்ன சின்ன பாக்ஸ் துண்டுகளாக இது மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இப்போ இந்த பீஃபை வந்து நாங்கள் ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றி எடுப்போம். ப்ரெஷர் குக்கரில் வச்சு நான் இதை நல்லாவே அவிச்செடுக்க போகிறேன். ஈஸியாக அவிச்செடுக்கலாம் அப்படின்றனால தான் நான் இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு விருப்பமான மாதிரி இந்த பீஃபை வந்து அவிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது மாதிரியான துண்டுகள் தான் நான் கட் பண்ணி எடுத்துறேன். இதை வந்து இப்போ அவிக்க என்னென்ன செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல நான் இதுக்கு புளி எடுத்துக்கிறேன். இந்த புளியை வந்து நாங்கள் உப்பில் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். புளியையும் உப்பையும் சேர்த்து நல்லாவே கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற பீஃபில் இந்த புளி கரைசலையும் ஊற்றிக்கொள்ளுவோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்து இந்த கறியை ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசிலுக்கு மாதிரி நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நாங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அவிச்சு எடுத்துக்கொள்வோம். இப்போ நான் கறியை அவிச்சு எடுத்துட்டேன். இந்த கறி அவிச்ச இந்த தண்ணியை வச்சு ஒரு ரசம் செய்யலாம். நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்காக வேண்டி தாரேன். இப்போ இந்த கறி துண்டுகளை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ டெவலுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு பெரிய தாச்சியை தான் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணி அதில் இஞ்சி வெள்ளை பூட சேர்த்துக்கொண்டேன். அடுத்தது வெங்காயம், அடுத்தது தக்காளி, பச்சை மிளகாய், அடுத்தது கறிக்கொச்சிக்காய். எங்களுக்கு மெயினாக இதுக்கு தேவையானது என்னன்னு கேட்டால் கறிக்கொச்சிக்காய் இருந்தால் தான் டெவல் வந்து நல்லாவே இருக்கும். அடுத்தது வெங்காயம், இது ரெண்டும் கட்டாயம் இருக்கணும். இப்போ இதுக்கு நான் கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கிறேன், மஞ்சள் தூளும் சேர்த்து கொண்டிருக்கிறேன், மிளகாய் தூளும் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. அடுத்தது மல்லித்தூள், அடுத்தது சீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்து இதுக்கு கொஞ்சமாக சீனியும் சேர்த்திக்கொள்ளுங்க. சீனி ஆப்ஷனல் தான், நான் வந்து கொஞ்சம் சீனியும் சேர்த்து தான் செய்கிறேன். அடுத்தது சோயா சாஸ் கொஞ்சம் சேர்க்கணும். நான் இதுக்கு டார்க் சோயா சாஸ் தான் சேர்த்திக்கிறேன். சோயா சாஸ் ஏன் சேர்க்குறேன்னு சொன்னால் கொஞ்சம் இதில் இருக்கிற வெங்காயம் கறிக்கொச்சிக்காவெல்லாம் நல்லாவே வெந்து வரணும் அப்படின்றனால தான் சோயா சாஸ் சேர்த்து கொள்கிறேன். இப்போ இது நல்லாவே வேக விடுங்க. இந்த நோன்பு டைமில் நிறைய ரெசிபி தரணும்னு நினச்சிருந்தேன். ஆனாலும் கொஞ்சம் கூடுதலான வேலைகள் அப்படின்றனால எனக்கு ரெசிபிஸ் பெருசாக தந்துக்கொள்ள கிடைக்குதில்லை. ஏண்ட ஆரோக்கியத்துக்காக நீங்களும் மறக்காமல் துவா கேட்டுக்கோங்க.